ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் பலாசோ பேண்ட் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ நம்ம இந்த பெல்ட் எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எனக்கு எக்ஸஸ் கிளாத் இருந்தது, நான் அதை எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ 1 inch எலாஸ்டிக் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ 1 inch எலாஸ்டிக் உள்ளே இன்சர்ட் ஆகிற மாதிரி இருக்க நம்ம 0.25 எக்ஸ்ட்ராவாக இங்கே பெல்ட் லென்த் கொடுத்தோன்னா நம்ம இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் எந்த எலாஸ்டிக் எடுக்கிறீங்களோ, 1.5 inch எலாஸ்டிக் இல்லை 2 inch எலாஸ்டிக் எப்படி இருந்தாலுமே அதுலேருந்து 0.25 எக்ஸ்ட்ராவாக நம்ம கிளாத் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேண்ட் இருக்கு இல்லையா, பேண்ட்டோட நம்ம ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டு இது மேலே வச்சு இப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, கீழே பேண்ட் வரும், நம்ம இப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம். இது பெல்ட்டாக வரும், உள்ளே எலாஸ்டிக் வரப்போகுது. இப்படி தான் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதனால டபுள் த லென்த் எடுக்கணும் எல்லாமே. இப்போ எனக்கு வந்து 1.25 inch நான் வைக்க போகிறேன். பிகாஸ் 1 inch எலாஸ்டிக் இல்லையா, நான் டபுளாக இப்படி மடித்து நம்ம பேண்ட் மேலே நம்ம இப்படி அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இது டபுளாக இருக்கணும். ஸோ அகெயின் 2 கிளாத் வேணும். இதே மாதிரி 2.5 inch வேணும். எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் பெல்ட் வந்து 2.5 inch. ஒன்று மேலே, அப்புறம் அப்படி பின்னாடி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு 1.25 பின்னாடி பக்கம் போகும். ஸோ 2.5 inches லென்த் நமக்கு வேணும். இது வந்து half an inch அந்த பேண்ட்டோட அட்டாச் பண்ணணும்ல. ஸோ 1 inch எக்ஸ்ட்ரா, 3.5 inch ஹைட் ஆஃப் த பெல்ட் நமக்கு இப்போ வேணும். ஸோ நான் 3.5 மார்க் பண்ணி நான் இதை கட் பண்ணி எடுத்துப்பேன். லென்த் வந்து எப்போனா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம லென்த் எவ்வளோன்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பெல்ட்டோட லென்த் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும். இது நான் இந்த பேண்ட் வந்து நம்ம டிராஃப்ட் பண்ணும்போது சொன்னல, எனக்கு மேலே வந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆயிருக்குன்னு. என்னோட எக்ஸஸ் கிளாத்தை வந்து நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹரிசாண்டல் லைனில் இருக்குது, இது வந்து வெர்டிகல் லைனில் இருக்குது. தெரியுதா? இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்ப்போம். இது ஃப்ரண்ட்டு, நமக்கு 2 ஃப்ரண்ட் இருக்கும், 2 பேக் இருக்கும். ஓகே, நான் ஒரு ஃப்ரண்ட் எடுத்துக்கிறேன், இது இன்னொரு ஃப்ரண்ட். ஓகே, இது பேக், இது பேக். இந்த கிராச்சுக்கு ஆப்போசிட்ல இருக்க லைன் இருக்கு இல்லையா, நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, அது ஒரு ஃப்ரண்ட்டும் ஒரு பேக்கும் எடுத்துட்டு, இது ஃப்ரண்ட்டு இது பேக்கு, கிராச்சுக்கு ஆப்போசிட்ல நம்ம கட் கொடுத்துருக்கோம்ல, அதுல நான் அப்படியே அந்த சீம் எலவன்சஸ்க்கு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகே, ஆங்கிள் பார்ட் வந்து நம்ம தனியாக ஸ்ட்ராப் கொடுத்து அடிச்சு திருப்பவும் செய்யலாம். எனக்கு இங்கே ஸ்பேஸ் இல்லாததுனால 1/2 inch மட்டும் தான் நான் கொடுத்துருந்தேன். நம்ம ஒரு ஸ்ட்ராப் எக்ஸ்ட்ராவாக பீஸ் கொடுத்து அதை உள்ளே திருப்பவும் செய்யலாம். நான் இங்கே ஒரு 0.25 மடித்து அடிச்சிட்டேன். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் வந்து இந்த 2 மெட்டீரியல் இருக்கு இல்லையா, நம்ம தனியாக 2 பேண்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணி 2 தனியாக இருக்குல்ல, 2 பீஸு. இது ஃப்ரண்ட், இது பேக். அதே மாதிரி இதில் இது ஃப்ரண்ட், இது பேக். ஓகேவா? அதோடைய கிராச்சை அலைன் பண்ணி, ஓகே, ஃப்ரண்ட்டும் இருக்கிற கிராச் அலைன் பண்ணி நம்ம அப்படியே ஒரு ஸ்டிச் கொடுத்துறோம். ஓகே, ஃப்ரண்ட் கிராச் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு எவ்வளோ 1/2 inch நம்ம சீம் எலவன்ஸ் கொடுத்தோம்ல, நம்ம அப்படியே ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம் இங்கே. ஓகே, அதே மாதிரி பேக் ரெண்டுத்தையும் சேர்த்து 2 கிராச், பேக் 2 கிராச்சையும் சேர்த்து அப்படியே நம்ம ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். இப்போ நான் இங்கே பேக் 2 கிராச் ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன். அண்ட் ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி 2 கிராச்சையும் சேர்த்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன். ஓகே, இப்போ நம்ம இப்படி பிரித்து பார்க்கும்போது நம்ம பேண்ட்டுடைய ஷேப் வந்துடும். இது ஒரு லெக் பார்ட், இது இன்னொரு லெக் பார்ட். வந்து இந்த சைடு இன்னும் ஒரு பக்கம் நம்ம ஃபுல்லாக அடிச்சு வச்சிருக்கோம்ல, இப்போ இன்னொரு பக்கம் மட்டும் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கு. பண்ணால் நம்ம பேண்ட்டுடைய இது கம்ப்ளீட் ஆகிடும். மேலே நம்ம எலாஸ்டிக் வந்து அட்டாச் பண்ணுறதை பார்க்கணும். இப்போ நான் ஒரு ஆங்கிள் பார்ட்ல இருக்கிற ஒரு சைட்லேருந்து அடித்து இந்த கிராச் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு, ஓகே,
நான் இங்கேருந்து நம்ம இங்கே இந்த சைடில் நான் வந்து 1 inch அலவன்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நான் அதில் அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த கிராச் ரெண்டுத்துக்கும் வேணும்னா ஒரு பின் பண்ணிக்கலாம். இந்த கிராச் ரெண்டுத்தையும் ஒன்றா அலைன் பண்ணி 1 inchல ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பக்கம் ஒரு ஆங்கிள், இந்த ஆங்கிள் பார்ட்லேருந்து 1 inchல அப்படியே கொடுத்து இந்த கிராச்சில் வந்து அகைன் அப்படியே போய் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ நான் வந்து எல்லா இடமே ஜாயின் பண்ணிட்டேன். நம்ம மேலே இப்போ எலாஸ்டிக் மட்டும்தான் நம்ம இப்போ ஆட் பண்ணோம். உங்களுக்கு தெரியுதா, இது ஃப்ரண்ட்டு இது பேக். நம்ம கொடுத்த அந்த 2 inch இங்கே எக்ஸஸாக இங்கே தெரியும். நம்ம பெல்ட்டுக்கு வந்து என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃபைனலாக பெல்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நம்ம இதை முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து இங்கே எனக்கு 28.5 வருது. ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஃப்ரண்ட் 28.5, பேக்கு another 28.5. ஸோ 28.5 வந்து நம்ம 2 28.5 வேணும். ஓகே, ஸோ 57 inches நமக்கு டோட்டலாக பெல்ட்டோட லென்த் வேணும். ஹைட் ஆஃப் த பெல்ட் வந்து இப்போ என்னன்னா, நான் இங்கே இப்படி ஸ்டிச் 1/2 inch ஸ்டிச் இங்கே கொடுப்பேன். நான் இப்படி கொண்டு வந்து ஓவர்லேப் பண்ணி நம்ம நாடா இன்சர்ட் பண்ணுவோம்ல, அதுக்கு பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் ஓவர்லேப் பண்ணி நான் இங்கே ஒரு ஸ்டிச் கொடுப்பேன். அப்போ பெல்ட் நமக்கு தனியாக எக்ஸஸாக 1 inch வெளியே வந்து காட்டும். ஓகேவா? ஸோ நான் 1 inch எலாஸ்டிக் எடுத்துருக்கிறதுனால 1.25 பெல்ட் ஹைட்டு எடுத்துக்கிறேன். நமக்கு டபுள் ஃபோல்டு இங்கே வெளியிலேருந்து உள்பக்கம் திருப்ப போகிறோம் அப்படின்னால 2 மடங்கு எடுத்துக்கணும். 1.25 + 1.25 2.50. ஓகே, அதுதான் நம்மளோட ஹைட் ஆஃப் த பெல்ட். ஸோ 1/2 inch போத் சைட் சீம் அலவன்சஸ் கொடுப்போம். ஏன்னா இங்கே ஒரு 1/2 inch கொடுத்து திருப்பி அகைன் அடிப்போம்ல. ஸோ 1 inch. ஸோ டோட்டலாக 3.5 inch பெல்ட் ஹைட் நமக்கு வேணும். ஓகே, நான் இங்கே 3.5 inch பெல்ட் ஹைட் எடுத்திருக்கேன். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ரைட் சைடில் இருக்க பெல்ட்டோட ரைட் சைடு பேண்ட்டோடைய ரைட் சைடும் எடுத்துக்கோங்க. எடுத்து வேணும்னா பின் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லாம் 1/2 inchக்கு ஃபுல்லா ஓவராலா அப்படியே பின் பண்ணி 1/2 inchல அப்படியே ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க. ஓவராலா ஃபுல்லா ஸ்டிச் கொடுத்து முடிச்சிட்டேன். ஓகே, என்னோட பெல்ட் இங்க ரெடி ஆயிடுச்சு. நான் இங்க மட்டும் ஒரு 2 inchக்கு கேப் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணலாம். இப்போ ஆக்சுவல் வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்லேருந்து -5 பண்ணிங்கன்னா நமக்கு எலாஸ்டிக் வந்து அழகாக நமக்கு ஃபிட்டடாக இருக்கும். நம்ம இடுப்பில் வந்து அழகாக போய் உட்காந்துருக்கும். ஸோ வெயிஸ்ட் -5 inches. என்னோட வெயிஸ்ட் இங்கே 35 -5. ஓகே, 30 inches எலாஸ்டிக் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக நான் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு ஹூக் வச்சு நம்ம யூஸ்வலா நாடெல்லாம் உள்ள இன்சர்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இப்படியே வச்சு. ஓகேவா? இது மேல இதை வச்சு நான் இப்படியே ஸ்டிச் வந்து ஒரு 5 or 6 times எவ்வளோ முடியுமோ. ஓகேவா? இது நல்லா பிச்சுக்காம நம்ம வந்து நல்லா இதில் ஸ்டிச் கொடுத்துரும். நான் இங்கே ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டேன் அந்த மாதிரி. ஓகேவா? கன்சீல் ஆயிடுச்சு, நல்லா வெளியே வராது. நான் இப்போ அப்படியே இதை ஃப்ரீ அப் பண்ணிக்கிறேன் எல்லாம் எடுத்துட்டு. ஓகே, ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம இந்த சுருக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே ஒரு கேப் கொடுத்துருக்கோம்ல, சேம் கொஞ்சம் இழுத்து வச்சு அந்த எலாஸ்டிக் மேலே படக்கூடாது. ஓகே, அகைன் அதை அப்படியே கொஞ்சம் இழுத்து பிடிச்சி இதை இப்படி வச்சு மேலே அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. எலாஸ்டிக் மேலே ஸ்டிச்சஸ் இருக்கக்கூடாது. நான் கன்சல்ட் பண்ணிட்டேன். இதை வந்து நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணிட்டு பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னும் ஏதாவது டீட்டெயில்டாக வீடியோ போடணுன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.